الله صلى الله عليه وسلم على رسوله سيدنا ونبينا ومولانا محمد زده يا رب تشريفا وتكريما ومهابة وتعظيما لديه. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم رضي الله تعالى عنهما عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة والإمام يخطب فقد لغوت فاسمعوا وأنصتوا واستمعوا يغفر الله لنا ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم البر الكريم التواب العظيم. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين واختم لنا ولسائر المسلمين بخير وفضل منك برحمتك يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين. புகாரி முஸ்லிம் என்ற இரு கிரந்தங்களிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் குத்பா ஓதும் சமயம் பிரசன்னமாகி இருப்பவர்களில் ஒரு நபர் இன்னொரு நபருடன் பேசாமல் வாய் மூடியது என்று சொன்னாலும் கூட சொன்னவன் குத்பாவுன் ஆகிவிடும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது ஓதப்படவிருக்கும் குத்பாவை செவிசாய்த்து மௌனமாக இருந்து கேட்டு பயன் பெற்றுக் கொள்வீர்களாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அவனுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على حي على الفلاح حي على الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين.
أما بعد، فقد قال الله سبحانه وتبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அத்தனை படைப்புகளுக்கும் ரஸ்களித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் சலாமிலும் ஈடேற்றமும் எங்களது உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், நாளை கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய உண்மையான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று போற்றி புகழ்ந்ததன் பின்னால், ஜுமாவுடைய நாளிலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கும் என் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா தங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அத்தனை விடயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா விலகி தவிர்ந்து வாழும்படி சொல்லியிருக்கின்றானோ அத்தனை விடயங்களை விட்டும் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நான் உபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உயர்ந்தவன், அவன் சிறந்தவன், அவன் கண்ணியமானவன். 7 வானங்கள், 7 பூமிகள், சூரியன், சந்திரன் அனைத்தையும் படைத்தவன், அனைத்தையும் படைத்து அனைத்தையும் வழிநடத்தக்கூடியவன், எங்களை உங்களை படைச்ச ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இந்த உலகத்தில் அனைத்து விடயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியே நீங்க சொல்லுங்க, முழு ஆட்சியும் அதிகாரமும் அந்த ரப்புல் இஸ்ஸத்தாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. துத்தில் முல்க மன் தஷா, யாருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்க நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுக்கின்றான். வ தன்ஸிலுல் முல்க மிம்மன் தஷா, யாரிடமிருந்து அல்லாஹ் இந்த ஆட்சி அதிகாரத்தை பறித்து பிடுங்கி எடுக்க நாடுகின்றானோ அவர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா பறித்து எடுக்கின்றான். வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். யாரை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்த நாடுகின்றானோ அவர்களை அல்லாஹ் தஆலா கேவலப்படுத்துகின்றான். எனவே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்குது என்ற நம்பிக்கையை நாங்கள் முதலாவது எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வரணும். அதே போல அல்லாஹ்வுடைய தன்மைகள், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தன்மைகளை எங்களுடைய உள்ளத்தில் நாங்க பதிய வச்சுக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தன்மைகள்ல ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா அடியார்களோட ரொம்ப இரக்கம் உள்ளவன். ஒரு நாள் ஒரு பெண்மணி வராங்க, இரண்டு பிள்ளைகளை கூட்டிட்டு, சரியான பசி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வராங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டுக்கு வந்தா ரசூலுல்லாஹ் வீட்டில இருக்கல. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் வீட்டில இருக்கிறாங்க. தன்னுடைய பசி அந்த பெண்மணி முறையிடுறாங்க. உடனே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில தேடி தேடி பார்க்கறாங்க.
எந்த ஒன்றுமே இருக்கல, ஒரு மூணு பேரிச்சம்பளம் மட்டும் இருந்துச்சு. உடனே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எடுத்து வந்து அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒன்றொண்ட கொடுத்துட்டு அந்த தாயினுடைய கையில ஒன்றை கொடுக்குறாங்க. அந்த 2 குழந்தைகளும் அந்த 2 பேரிச்சம்பளத்தையும் வேகமாக சாப்பிட்டுட்டு தன்னுடைய தாயினுடைய முகத்தை பார்க்குது. அந்த தாய் என்ன செய்யறாங்க என்றா அந்த ஒரு பேரிச்சம்பளத்தையும் 2 துண்டுகளாக கிழிச்சு 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துடுறாங்க. அதன் பின்னால் அந்த பெண்மணி வீட்டுக்கு போயிடுறாங்க. அதன் பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. வந்ததோட ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடந்த நிகழ்ச்சியை, நடந்த சம்பவத்தை சொல்றாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இரக்கமாக அந்த பெண்மணி அந்த பிள்ளைகளோட நடந்து கொண்டாவோ இதை விடவும் பன்மடங்கு இரக்கமுள்ளவன் தான் என்ன உங்களை படைச்ச அல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினாங்க. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த இரக்கமுள்ள அல்லாஹ் அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அவனிடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்ட, அவன் விரும்பக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தஆலா, இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல மார்க்கம் ஒன்று இருக்குமெண்டா அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம்தான். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இந்த தீன உங்களுக்கு, இந்த இஸ்லாத்தை நான் உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தை, இந்த தீனுல் இஸ்லாம் 5 விடயங்களின் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது ஈமானியாத், நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது இபாதத், வணக்க வழிபாடுகள். மூணாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். நாலாவது முஆஷாத், குடும்ப வாழ்க்கை. ஐந்தாவது அஹ்லாக், மக்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற முறை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த 5ஐயும் பத்தி, இந்த 5ஐயும் அல்லாஹு தஆலா மேலே சொல்லப்பட்ட 2 விடயங்களையும் நாம் இந்த 5 விடயங்களையும் 2 பகுதிகளாக பிரிக்க முடியும். அதுல ஒன்றுதான் ஹுகூகுல்லாஹ், இரண்டாவது ஹுகூகுல் இபாத். ஹுகூகுல்லாஹ் என்ற அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹுகூகுல் இபாத் என்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ் தஆலா மேலே சொன்ன 5 விடயங்களையும், மேலே சொன்ன 2 விடயங்களை பேசியதை விட அதிகமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனின் ஊடாக அஹ்லாக்கினுடைய மற்ற மக்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற முறையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதிகமான இடங்களில் பேசியிருக்கிறான். ஒரு அடியான் ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஏதும் குறைபாடுகள் செஞ்சா இன்ஷா அஸப் வ இன்ஷா கஃபர், அல்லாஹ் தஆலா நாடினால் தண்டிப்பான், அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு 5 வேளை தொழுகை கடமையாக ஆக்கியிருக்கிறான். இந்த தொழுகை விஷயத்தில் ஒருத்தர் குறைபாடு செய்கிறார், பொறுப்போக்கு செய்கிறார், சரியான முறையில் தொழுகிறார் இல்லை, இதற்காக வேண்டி ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், நான் இத்தனை தொழுகைகளை வீணாக்கிட்டேன், யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு சொல்லி துஆ செஞ்சா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். இன்னொரு அடியான் அவன் பாவ நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுடைய பாவத்துக்காக வேண்டி அந்த அடியான் தௌபா செய்வானாக இருந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். இது அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் அதிகமா 175% பகுதிகள் மற்றவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும் என்ற முறையைத்தான் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். ஒரு 25% தான் அல்லாஹ் அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே 2வது பகுதிதான் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு கொடுக்கல் வாங்கல் என்று எடுத்துட்டா இதுல ஒரு முதலாளி இருப்பார், ஒரு தொழிலாளி இருப்பார், கடைக்கு ஒரு சாமான வாங்க வரக்கூடிய ஒருத்தர் இருப்பார். ஒரு குடும்பம் என்று எடுத்துட்டா ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள். இதுல முதலாளி தொழிலாளியோட எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு தொழிலாளி முதலாளியோட எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு முதலாளி கடைக்கு வாரவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும்,
ஒரு கணவன் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு மனைவி கணவனோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிற முஸ்லிமோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு முஸ்லிம் தன்னுடைய அண்டை வீட்டார்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற எல்லா முறைகளும் அது இன்னொரு அடியார்களோட இன்னொரு மனிதர்களோட சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இதுல நாங்க யாராச்சும் இந்த விஷயங்கள்ல அடியார்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்ல மோசடி எது மாற்றங்கள் நாங்க செஞ்சிட்டோம்டா இதற்குரிய தௌபா நாங்க 2 ரக்காத் தொழுவிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறதின் மூலமாக ஆகாது. இதற்குரிய தௌபா நாங்க அவர்களிடத்துல சென்று நாங்க யாராச்சும் ஏசியிருந்தா, யாராச்சும் அடிச்சிருந்தா, யாராச்சும் மானபங்கப்படுத்தியிருந்தா, யார பொருட்களையாக்கு நாங்க எடுத்திருந்தா அதற்குரிய தௌபா அவங்களுடைய ஹக்குகளை நாங்க சரியான முறையில கொடுக்கிறது, அவங்க இடத்துல போய் நாங்க மன்னிப்பை கேட்டுக்கொள்வது, இதுதான் அதற்குரிய தௌபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்க தப்பிச்சு கொள்ள இயலும். ஆனா நாளை கியாமத்தில நான் நீங்களும் யாரும் அநியாயம் செஞ்சிருந்தா நாங்க கியாமத்தில மாற்ற வேண்டி வரும். அல்லாஹு தஆலா அவன் நீதம் செலுத்தக்கூடியவன். அல்லாஹு தஆலா அஹ்கமுல் ஹாகிமீன், கைருல் ஃபாசிலீன், அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹு தஆலா ஒரு அஞ்சறிவுள்ள ஒரு மிருகத்துடைய விஷயத்திலேயே நீதம் செலுத்துவான் என்றா ஆறறிவுள்ள மனிதர்களுடைய விடயத்தில அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நீதம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அஞ்சறிவுள்ள மிருகங்களுக்கு நபிமார்கள் அனுப்பப்படல, ரசூல்மார்கள் அனுப்பப்படல, வேதங்கள் கொடுக்கப்படல, நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்யப்படல. உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு அஞ்சறிவுள்ள ஒரு மிருகம், ஒரு ஆடு ஒரு இன்னொரு ஆடை குத்திருக்குமென்னு சொன்னா, ஒரு கொம்புள்ள ஆடு ஒரு கொம்பில்லாத ஆட்டை குத்திருக்குமெண்டா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைய கியாமத்துடைய நாள்ல 2 ஆடுகளையும் அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவான். எழுப்பாட்டி கொம்பு இல்லாத ஆட்டுக்கு அல்லாஹ் தஆலா கொம்பை கொடுப்பான். கொம்பு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்கு அல்லாஹ் தஆலா கொம்பை இல்லாமலாக்கி அல்லாஹ் தஆலா அந்த கொம்பு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்கு குத்தும்படியாக சொல்வான். அதன் பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்வான், கூனு துராபா, நீங்க மண்ணோடு மண்ணாக ஆகிடுங்க என்பதாக சொல்வான். இதனை பார்த்த காஃபிர்கள், இந்த காட்சியை பார்த்த காஃபிர்கள் சொல்வாங்க, வயகூல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா, நாங்க உலகத்தில் நாங்க வாழக்கூடிய நேரம் நாங்க மண்ணோட மண்ணாக ஆக இருந்துச்சு. அவங்களுக்கு நடக்கக்கூடிய வேதனைகள், அவங்களுக்கு நடக்கக்கூடிய தண்டனைகளை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, நாங்க மண்ணோட மண்ணாக ஆக இருந்துச்சு என்பதாக சொல்வாங்க. எனவே நாங்க யாருமே நாங்க மௌத்தாகனா நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நாங்க எழுப்பாட்டுப்பட இருக்கிறோம். நாங்க மண்ணோட மண்ணாக ஆகிறது இல்லை. நாங்க எங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை நாங்க ஆலமுல் அர்வாஹில் இருந்தோம். அதுக்கு பின்னால நாங்க தாயுடைய வயிற்றுக்கு வந்தோம். இப்ப நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு நாங்க மௌத்தாக இருக்கின்றோம். அதுக்கு பின்னால நாங்க ஒரு நாள் நாங்க எழுப்பாட்டப்பட இருக்கின்றோம். எழுப்பாட்டப்படுவது என்பது அது உண்மையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய உடம்புல அல்லாஹ் தஆலா ஒரு பகுதியை வைத்திருக்கின்றான், ஒரு வஸ்துவை வைத்திருக்கின்றான். அஜபு தனப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இது எங்கட முள்ளந்தண்டுக்கு இடைப்பால் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதனாலதான் இதிலிருந்து அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்தில் எங்களை எழுப்பாட்ட இருக்கின்றான். நாங்க உலகத்துல எந்த நிலைமையில மௌத்தாகினாலும் சரி, நாங்க தண்ணீர்ல மூழ்கி மௌத்தாகினாலும் சரி, நாங்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கி மௌத்தாகினாலும் சரி, நாங்க துண்டு துண்டாக வெட்டப்பட்டு மௌத்தாகினாலும் அந்த பகுதியிலிருந்து அல்லாஹ் தஆலா எழுப்பாட்டுவான். நாளை கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால 2வது சூர் ஊதப்படும். 2வது சூர் ஊதப்பட்ட படுறதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா ஒரு மலையை இறக்குவான். அந்த மலை அந்த மனிதனுடைய அஜபு தனப் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் விழும். விழுந்தத்தோட புட்பூண்டுகள் முளைப்பதை போல மனிதர்கள் முளைத்தெழும்புவார்கள். எனவே அல்லாஹுக்கு இந்த அஜபு தனப் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் இருந்துதான் மனிதனை உருவாக்க வேண்டும் என்ற தேவையும் அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹ் தஆலா மனிதனை எந்த ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மின الدهر لم يكن شيئا مذكورا. மனிதன் ஒரு காலம் இருந்தான், அவன் என்ன வஸ்து என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு என்ன வஸ்து என்றே செல்ல இயலாத அளவுக்கு மனிதன் இருந்தான். அதன் பின்னால ரூஹ்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு அதன் பின்னால நாளை கியாமத்தில் அந்த அடியார்கள் எழுப்பப்படுவார்கள்.
எனவே அல்லாஹ் தஆலா எங்களை எழுப்பாட்டுவான் என்பது அது உண்மையான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த எழுப்பாட்டக்கூடிய நேரத்தில் நானும் நீங்களும் நஷ்டவாளிகளாக ஆகிடக்கூடாது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், உங்களுக்கு முஃப்லிஸ் அதாவது பங்கோட்காரன் உங்களுக்கு யார் என்று தெரியுமா என்பதாக கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம் யா ரசூலல்லாஹ் மல்லா தீனார லஹு வலா திர்ஹம், யாரிடத்துல காசு பணம் இல்லையோ இவங்க தான் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை கியாமத்துடைய நாள்ல சிலர்கள் வருவாங்க, மலை போல நன்மை செஞ்சிருப்பாங்க. யத்தி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸியாமின் வஸதகா, அவங்க நோம்புக்கு மேல நோம்பு, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு, சதகாக்கள் அப்படி கொடுத்திருப்பாங்க. நாளை கியாமத்துடைய நாள்ல வருவாங்க. அல்லாஹு தஆலா நாளை கியாமத்தில எங்கட அமல்கள் அல்லாஹு தஆலா எண்ண மாட்டான். எத்தனை தரம் உம்ரா செஞ்சிருக்காரு, எத்தனை தரம் ஹஜ்ஜி செஞ்சிருக்காரு, எத்தனை தொழுகைகளை தொழுதிருக்காரு, எத்தனை சுன்னத்துகள் தொழுதிருக்காரு, எவ்வளவு சதகாக்கள் கொடுத்திருக்காரு என்றது அல்லாஹு தஆலா நாளை கியாமத்தில எண்ண மாட்டான். அல்லாஹு தஆலா நாளை கியாமத்தில எங்கட அமல்கள் அல்லாஹு தஆலா நிறுப்பான். எவ்வளவுக்கு அமல்கள் பாரமாக இருக்குது என்பதை அல்லாஹு தஆலா பார்ப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வனமவுல் மவாசீனில் கிஸ்த லியௌமில் கியாமா, நாங்க கியாமத்துடைய நாள்ல நாங்க அளவை நிறுவையினுடைய தராசுகளை நாங்கள் நிறுவுவோம். ஃபமன் ஸகுலத் மவாசீனு, யாருடைய நன்மையுடைய தட்டு தாழ்ந்து விடுமோ ஃபஹுவ ஃபீ ஐஷத்தி ராதியா, அவர் பொருந்திக் கொள்ளப்பட்ட அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையில இருப்பார். வஅம்மா மன் ஹஃபத் மவாசீனு, இதற்கு மாற்றமாக யாருடைய பாவத்தினால் அவருடைய தட்டு தாழ்ந்து விடுமோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் போகக்கூடிய இடம் ஹாவியா. வமா அத்ராக மாஹியா, மாஹியா அதாவது ஹாவியான்னு சொன்னா உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? அதுதான் நாருன் ஹாமியா, அது கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்கள் இன்றைக்கு அமல் செஞ்சு கொண்டிருக்கின்றோம். நானும் நீங்கள் இன்றைக்கு தொழுகிறோம். எங்களோட ஒவ்வொருத்தர தொழுகையும் உண்டா? எங்களோட ஒவ்வொருத்தர தொழுகையும் 100க்கு எத்தனை சதவீதம் நாங்கள் தொழுகிறோம்? எத்தனை சதவீதம் எங்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? சிலர்களுடைய தொழுகை 100க்கு 80%, இன்னும் சிலர்களுடைய தொழுகை 100க்கு 50, இன்னும் சிலர்களுடைய தொழுகை 100க்கு 30, இன்னும் சிலர்களுடைய தொழுகை 100க்கு 1, இன்னும் சிலர்களுடைய தொழுகை அல்லாஹ் முகத்துல பழைய பிடவே சுருட்டி எறியறத போல அல்லாஹ் தஆலா எரிஞ்சிடுவான். எனவே வெளிரங்க அமல்களை, வெளிரங்க உறுப்புகளுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லை. அந்த அமல்களுக்கு எந்த அளவுக்கு எங்களிடத்துல இஹ்லாஸ் இருக்குது, எந்த அளவுக்கு மன தூய்மை இருக்குது, நாங்க யாருக்காக வேண்டி அந்த அமலை செஞ்சிருக்கிறோம் என்பது அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். அல்லாஹுக்கு பாரம் தான் தேவை. நாங்க அடியார்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அமலை செய்கிறோமா? இல்ல நான் அல்லாஹுக்காக வேண்டி ₹1 சதக்கா கொடுத்தாலும் நான் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கிறேனா? இதுதான் அல்லாஹ்விடத்தில பாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த கியாமத்துடைய நாள்ல இப்படி அடியார்கள் மலை போல நன்மையோட வருவாங்க. இந்த நேரத்தில் ஒரு அடியான் வருவான், வந்து சொல்வான், ஷத்தமனி ஹாதா, யா அல்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல என்ன ஏசினான் யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னா, இவருடைய நன்மையை, இவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா நன்மையை நிறுப்பான். நிறுத்திட்டு இவர் ஏசின ஏற்றிக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுத்துருவான். இவர் வாழ்க்கை பூரா திக்ர் செஞ்சிருப்பார், அல்லாஹ்வை நாஃபரத்தில் எழுந்திருப்பார். அவர் வாழ்நாள் பூரா செஞ்ச எல்லா திக்ருடைய நன்மையும் போயிடும். ஏனென்றால் அவர் ஏசின ஏற்றி அவ்வளவு பாரமாக இருந்திருக்கும். அதே போல இன்னொரு அடியான் ஓடி வருவான், வதரபனி ஹாதா, யா அல்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல என்ன அடிச்சான் யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இவர் அடிச்ச அடியை நிறுப்பான். இதற்கு பகரமாக அவருடைய நன்மையிலிருந்து அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுத்துருவான். எனவே வாழ்க்கை பூரா தொழுதிருப்பாரு, அமல் இபாதத்துல கழிச்சிருப்பாரு. ஆனா அல்லாஹ் தஆலா தொழுகையுடைய நன்மை எல்லாம் கொடுத்துருவான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்கள் அடுத்தவர்களுடைய விடயத்துல நாங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அதே போலதான் நாங்க ஒவ்வொருத்தரும் வியாபாரம் செய்கிறோம். இந்த வியாபாரத்துல நான் உண்மையானவனாக இருக்கேனா? நான் அடுத்தவங்களுக்கு நான் நல்ல முறையில வியாபாரம் செய்கிறேனா? இல்ல என்னுடைய பொருட்கள் அது குறைவுள்ள பொருட்களை நான் வியாபாரம் செய்கிறேனா? நாங்க ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்த வேண்டியிருக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தாஜிரு ஸதூக்குல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். உண்மையான வியாபாரி நாளை கியாமத்துடைய நாள்ல நபிமார்களோட, தியாகிகளோட, சுஹதாக்களோட, நபிமார்களோட, சாதிகீன்களோட இருப்பாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. எனவேதான் நாங்க கவனம் செலுத்தக்கூடிய இன்னொரு விஷயம், எங்களுடைய அனந்தர சொத்துக்கள், எங்களுடைய அனந்தர சொத்துக்களை நாங்க எந்த அளவுக்கு நாங்க பங்கு வைக்கிறோம், அது எந்த அளவுக்கு நாங்க சரியான முறையில் நடந்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனின் ஊடாக அல்லாஹு தஆலா தொழும்படியாக சொல்லியிருக்கிறான். ஆனா எப்படி தொழணும் என்று அல்லாஹு தஆலா சொல்லல. அல்லாஹு தஆலா நோன்பு பிடிக்க சொல்லியிருக்கிறான், எப்படி பிடிக்கணும் என்று அல்லாஹு தஆலா சொல்லல. அல்லாஹு தஆலா ஹஜ் செய்ய சொல்லியிருக்கிறான், எப்படி செய்யணும் என்று அல்லாஹு தஆலா சொல்லல. இதை எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ஸல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழ கண்டீங்களோ, என்ன நீங்க எப்படி தொழ கண்டீங்களோ அப்படியே நீங்க தொழுது கொள்ளுங்க. ஃபுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலிருந்து நீங்க உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல அல்லாஹு தஆலா இந்த அனந்தர சொத்துடைய விஷயங்களை குர்ஆனின் ஊடாக அணுவணுவாக அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். ஒரு தந்தை மௌத்தாகனா அதுக்கு யார் யார் வரணும், ஒரு தாய் மௌத்தாகனா அதுல யார் யார் வரணும், அவங்களுக்குரிய பங்கு என்ன, எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா ஒன்றும் விடாம அல்லாஹு தஆலா அணுவணுவாக குர்ஆனின் ஊடாக பேசியிருக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்க இந்த விஷயத்துல நாங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. எங்களுக்கு வர வேண்டிய ஒரு பொருள் வராட்டி பிரச்சனை இல்லை, நாங்க யாருடைய பொருளையும் யாருடைய சொத்துக்களையும் நாங்க எடுத்து வரக்கூடாது. நாளை கியாமத்துல இன்னொரு அடியான் ஓடி வருவான், ஓடி வந்து சொல்வான், அகலமா அலிஹாதா, யா அல்லாஹ் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எந்த பொருளாதாரத்தை சாப்பிட்டான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை எடுத்துட்டான் யா அல்லாஹ் என்பதாக முறையிடுவாங்க. இந்த நேரத்துல அவர் நோன்பு பிடிச்சிருப்பாரு, ஹஜ்ஜி செஞ்சிருப்பாரு, சதகாக்கள் கொடுத்திருப்பாரு, எல்லா நன்மையும் போயிடும், அவருக்கு மீதமாக ஒன்றுமே இருக்காது, முறைப்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும், ஆனா அவருக்கு கொடுக்கிறதுக்கு நன்மை இருக்காது. இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இவர் அநியாயம் இழைக்கப்பட்டவங்க, ஏதோ ஒரு கட்டங்கள்ல பாவம் செஞ்சிருப்பாங்க, தவறுகள் செஞ்சிருப்பாங்க, இதற்காக வேண்டி அவங்களுடைய தவறுகளை அவங்களுடைய பாவங்களை இவரின் மீது அல்லாஹு தஆலா தூக்கி போட்டு விடுவான். இப்ப இவருக்கு நன்மை இல்லை, இவற்றை இருக்கிறது பாவம் மட்டும்தான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம துரிஹ ஃபின்னார், அதன் பின்னால் அந்த அடியான முகங்குப்புற நரகத்தில் எறியப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட மௌத்து எங்களுக்கு எப்ப வரும் என்று தெரியாது. இதே நிலைமையில எங்களுக்கு மௌத்து வந்தா நாங்க யாரிடத்துல செல்ல இயலும், நாங்க என்ன பதில் சொல்ல இயலும்? எங்கட உள்ளத்தை நாங்க தொட்டு பார்ப்போம். நான் அடுத்தவங்களுடைய விஷயத்துல நான் சரியான முறையில நடக்கேனா, எங்கட உள்ளம் ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் எங்களுக்கு பதில் சொல்லும். நாங்க உலகத்துல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கண் விழிச்சு நாங்க அமல் இபாதத்துகள் செஞ்சிருப்போம். ஆனா நாளை கியாமத்துல எந்த அமலும் பிரயோசனம் இல்லைன்னு சொன்னா நான் எங்களை போல நஷ்டவாளிகள் நாளை கியாமத்துல யாருமே இருக்க முடியாது. எனவே இதற்குரிய தௌபாக்களை நாங்க சரியான முறையில செஞ்சு கொள்வோம். இதற்குரிய தௌபாக்களை செஞ்சு நாங்க அல்லாஹ்விடத்துல மீள வேண்டி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி வாரம் மௌத்தாகிறதுக்கு ஒரு கடைசி வாரம் ஒரு 3 அல்லது 4 நாள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான தலைவலி காய்ச்சல். இதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடவையோட தலையில சுத்திட்டு மிம்பர்ல ஏறுறாங்க, ஏறி செல்றாங்க. இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறேன், உங்களுக்கு நான் யாருக்காச்சும் ஏசி இருந்தா நீங்க ஏசி கொள்ளுங்க, உங்களுக்கு நான் யாருக்காச்சும் அடிச்சிருந்தா நீங்க அடிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு நான் என்னாச்சும் அநியாயங்கள் செஞ்சிருந்தா அதுக்கு நீங்க பழி எடுத்துக் கொள்ளுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, யார் சகோதரர்களே, இந்த நபி யார் சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துகிறான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ் தஆலா நபியுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான். லிவாவுல் ஹம்து யௌமல் கியாமத்தி ஃபீ யதி, லிவாவுல் ஹம்து என்று சொல்லக்கூடிய கொடி என்ற கையில இருந்தாங்க கியாமத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஃபீ யதி, சுவர்க்கத்தினுடைய திறப்பு என்ற கையில இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தான் கொடுக்க வேண்டிய ஒரு பொருளுக்காக வேண்டி தான் என்னாச்சும் உங்களுக்கு தர வேண்டி இருந்தா இதோ ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருக்கிறார், இவரிடத்துல கேட்டு நீங்க வாங்கிக் கொள்ளுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு இன்னொருத்தர ரசூலுல்லாஹ் பொறுப்பாக்கிட்டு போனாங்க. எனவே அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. எனவே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அஅஸம ذுனூபி இன்தல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல பெரும்பாவங்கள் இருக்குது. இணை வைக்கிறது ஒரு பெரும்பாவம், பெற்றோர்களை நோகடிக்கிறது ஒரு பெரும்பாவம், மதுபானம் மருந்துறது பெரும்பாவம், விபச்சாரம் செய்யறது பெரும்பாவம். இந்த பெரும்பாவத்துக்கு பின்னால ஒரு பெரும்பாவம் ஒன்று இருக்கும் என்று சொன்னா, ஒரு அடியான் தான் கொடுக்க வேண்டிய கடனுக்கு எந்த ஒருத்தரையுமே பொறுப்பாக்காம உலகத்தை விட்டு மௌத்தாகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்க இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவோம், இதற்குரிய தௌபாக்களை நாங்க செய்வோம். அல்லாஹு தஆலா பாவமின் மன்னிப்பின் பக்கம், தௌபாவின் பக்கம் அல்லாஹு தஆலா அழைத்துக் கொண்டே இருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரா, நீங்க பாவமின் மன்னிப்பின் பக்கம், நீங்க மக்ஃபிரத்தின் பக்கம் நீங்க விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அழைக்கிறான். எனவே எங்களுடைய காலம் அது சுருக்கமான ஒரு காலம். நபி அவங்க சொன்னாங்க, அமார் உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் இது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில நாங்க உலகத்தில் எண்ணற்ற சகோதரரை சம்பாதிச்சிட்டோம். எப்ப நாங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்பயோ ஒரு நாள் நாங்க மௌத்தாக இருக்கின்றோம். எனவே இந்த மௌத்துக்கு முன்னால நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்க சரியாக்குவோம், நாங்க அமல் இபாதத்துகளோட நாங்க நெருங்குவோம். எனவே எங்களோட உள்ளத்துல உண்மையான தக்குவா இருந்தா நாங்க தௌபா செய்யாம எங்களை உள்ளம் எங்களை இழிக்க விடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும் ذكروا, யாரெல்லாம் உலகத்துல பாவம் செஞ்சு தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டாங்களோ இவங்களை இழிக்க விடாது. ذكروا, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் பக்கம் போவாங்க, தௌபாக்களின் பக்கம் போவாங்க, இஸ்திக்ஃபாரின் பக்கம் போவாங்க. ஏன் அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் பற்றிய ஒரு அச்சம், அல்லாஹ் பற்றிய ஒரு பயம் உள்ளத்துல இருக்கிறதுனால இவங்க தௌபாக்களின் பக்கம் சொல்லுவாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய கால நேரங்கள் எங்களை விட்டு போய்கொண்டே இருக்குது. கடிகாரம் சொல்லக்கூடியது எங்களை விட்டு ஒவ்வொரு வினாடி போய்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நிமிஷம் எங்களை விட்டு போய்கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மணித்தியாலயம் ஒவ்வொரு மாசம் எங்களை விட்டு போய்கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் மௌத்துக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். எங்களை கஃன் செய்யக்கூடிய நேரத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம், எங்களை குளிப்பாட்டக்கூடிய நேரத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம், எங்களை தொழுகை நடத்தக்கூடிய சுமந்து செல்லக்கூடிய நேரத்தை நானும் நீங்களும் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இதற்கு முன்னால நான் அடியார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் எது குறைபாடுகள் செஞ்சா அதனுடைய தௌபாக்களை நாங்கள் சரியான முறையில் செய்து கொள்வோம். அதே போல அடியார்களுடைய விடயத்துல நான் எதுவும் குறைபாடுகள் செஞ்சா அதற்குரிய தௌபாக்களை செஞ்சு நாங்கள் அல்லாஹ்விடத்துல மீள்வோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அவன் பொருந்திக் கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்துல அல்லாஹு தஆலா சேர்த்து அனுப்புவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையை பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெண்களுடைய உரிமைகளை பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சரியான முறையில இலகுபடுத்தி கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய ஆட்சியை யா அல்லாஹ் நீ இலகுவான என்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய முறையில நீ எங்களுடைய ஆட்சியை நீ அமைச்சு தந்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், எங்களுடைய துஆ நீ கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد شكورا. والصلاة والسلام على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار وآناء الليل وأطراف النهار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا بتقوى الله. اتقوا الله تبارك وتعالى، اتقوا الله حيثما كنت. عليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة، ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم البدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. ولا تقنطوا من رحمة الله، إن الله يغفر الذنوب جميعا وهو أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين، فالله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. بارك الله لنا ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم وبر رحيم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. اتقوا الله تبارك وتعالى اتقوا الله حيثما كنت وإن الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة. وقال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال صلى الله عليه وسلم من صلى علي واحدة صلى الله بها عشرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال صلى الله عليه وسلم اللهم ارحم أمتي بأمتي أبي بكر الصديق وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقواهم علي رضي الله عنهم أجمعين وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر للعباس وولده ظاهرة وباطنة لا تغادر ذنب الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم فمن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطبها وقنا من لهبها فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. وربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.